ரிஷப ராசி நேயர்களுக்கு வணக்கம். 28/1/2025 உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு, அதாவது கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மீனத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சமடைவார். ஏற்கனவே குரு உங்களோட ராசியில் இருக்கார். அதாவது 8 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு உங்கள் ராசியில் இருக்கார். இப்போ சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு போகிறதுனால 11ஆம் இடத்து சுக்கிரனும் உங்கள் ராசியில் இருக்க குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அதாவது ராசிநாதனும் 11ஆம் அதிபதியும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை ஆகிறதும், ராசிநாதனான சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சம் ஆகிறதும் மிகச்சிறந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதனால் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மீனத்தில் உச்சமாகி ஒரு 5 மாத காலம் அங்கேயே தான் இருக்கார். இடையில் மார்ச் மாதம் மட்டும் வக்ரமாகிறாரு. அதுக்கு நம்ம தனியாக வீடியோ பதிவு போடுறோம், அதை பாருங்கள். இப்போ ஒரு ஜனவரி கடைசியில் இருந்து மார்ச் 1ஆம் தேதி வரையுமே சுக்கிரன் நல்ல நிலைமையில் தான் மீனராசியில் இருக்கார். அதனால் இந்த வருகின்ற 2 மாத காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே பார்க்கப்படுது. இப்படி சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறனால உங்கள் ராசியும் 11ஆம் இடமுமே நல்ல வலுப்பெறுது, ஒரு நல்ல சுபத்துவத்தை அடையுது. 2 மாபெரும் சுபர்களான குருவும் சுக்கிரனும் உங்கள் ராசியையும் 11ஆம் இடத்துக்கும் தொடர்பு கொள்கிறனால நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். முக்கியமாக நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும், என்ன வேலை செஞ்சாலும் அதிகமாக உங்களுக்கு தனவரவு கிடைக்கும். எந்த வகையிலனாலுமே உங்ககிட்ட காசு பணம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த 2 மாத காலம். அதனால் காசு பணத்துக்கு நீங்கள் இந்த 2 மாத காலம் கஷ்டப்படவே வேண்டாம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மேலேயே உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் எப்பயுமே ஒரு மகிழ்ச்சியான சூழலே இருக்கும். சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறதுனாலையும் கலத்திரக்காரகனான சுக்கிரன் மீனத்தில் உச்சம் அடைகிறனாலையுமே திருமணத்துக்காக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான ரொம்ப நல்ல வரன் அமைகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சகோதரர் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு மூத்தவங்க, அதாவது அண்ணனோ அக்காவோ யாராவது பிஸ்னஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அது மாதிரி சகோதரர்கள் கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது நான் அண்ணன் கூட பிஸ்னஸ் பண்ணுறேன், அக்கா கூட பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த 2 மாத காலத்தில் நல்ல ஒரு லாபம், அதாவது தொழிலில் நல்ல ஒரு லாபம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே உங்களோட 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு எல்லா விஷயங்கள்லையுமே தடைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார். நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலுமே அதுக்கான பலன் கிடைக்காம இருந்திருக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறாமல் ஒரு தாமதமான ஒரு சூழ்நிலையை ராகு ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருப்பார். இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது. ஏன்னா ராகுவோட சுக்கிரன் சேர்றதுனால ராகு சுபத்துவம் அடைகிறார். ராகு சிறந்த பலன்களை கொடுக்க போகிறாரு. உங்களோட மனக்கவலைகள் எல்லாமே குறைய போகுது. நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயமே அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியுமே ஒரு ப்ராஃபிட் அதுக்கேற்ற ஒரு ப்ராஃபிட் வராமல் இருந்திருக்கலாம். இப்போ அது எல்லாமே சரியாக போகுது. நீங்கள் எதிர்பார்த்த அளவு பிஸ்னஸ் நல்லா வளர்ச்சி அடைந்து நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. முக்கியமாக குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அவங்க படிப்பில் நல்லா சிறந்து விளங்குவாங்க. உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் பெருமை அடைவீங்க. உங்கள் பிள்ளைகள் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அது மாதிரி புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த 2 மாத காலம் காணப்பட்டது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு நான் பிஸ்னஸை கொண்டு போக போகிறேன், சைடு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த 2 மாத காலம் சிறந்த காலமாக பார்க்கப்படுது. நீங்கள் இந்த 2 மாத காலகட்டத்தில் தாராளமாக உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுற வழிகளை முயற்சி செய்யலாம். ராகு எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக காட்டுற ஒரு கிரகம். அவர் 11ஆம் இடத்துல இருந்து
சுக்கிரனால் சுபத்துவம் அடைகிறதுனால, அதுவும் உச்ச சுக்கிரனால் சுபத்துவம் அடைகிறதுனால நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். அதாவது வேலை பார்க்குற இடத்துல நான் நல்லா வேலை பார்த்தேன், என்னோட அறிவால் நல்ல யுத்திகளை பயன்படுத்தி வேலையை நல்லா நேர்த்தியாக செஞ்சேன் அப்படின்னு தன்னோட திறமையை வெளிக்காட்டியும் சில பேருக்கு அங்கீகாரமோ அப்ரிசியேஷனோ கிடைக்காம இருந்திருக்கும். இப்போ அது எல்லாமே சரியாக போகுது. உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் பாராட்டுக்களும் கிடைக்க போகுது. தொழில் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது. தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைவீங்க. அது மாதிரி வீட்டில் உள்ள பெண்கள்னால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். முக்கியமாக மனைவி வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் மனைவி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இல்லை வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை மாபெரும் சுபர்களான குருவும் சுக்கிரனும் தொடர்பு கொள்றதுனால உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுது. அதாவது பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல காலமாக இந்த 2 மாத காலம் பார்க்கப்படுது. அது மாதிரி நிலம், வீடு, வண்டி, வாகனம், ஆடை, அணிகலன், பொன் பொருள் இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகமும் இந்த 2 மாத காலம் உங்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. மீடியாவில் வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஆடல் பாடல் தொழில் பண்ணுறவங்க, பெண்கள் சார்ந்து தொழில் பண்ணுறவங்க, அதாவது டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுக்கிறவங்க, பியூட்டிஷியன், பியூட்டி பார்லர் ரன் பண்ணுறவங்க, பியூட்டி ப்ராடக்ட் அதாவது அழகு சாதன பொருட்கள் விற்பனை பண்ணுறவங்க, ஆடம்பர பொருட்கள் விற்கிறவங்களுக்கு, அப்புறம் கிரைம் பிரான்ச், சிபிஐ இந்த மாதிரியான துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுது. அதிக பணவரவும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.